ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி மாங்காயை பயன்படுத்தி மாங்காய் அடை செய்யலாம். மாங்காய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, தோலெல்லாம் சீவி. வெல்லம் தேவையான அளவு பொடி பொடியாக துருவி வச்சுக்கோங்க. கட் பண்ண மாங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. துருவி வச்சுருக்க வெல்லத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் சூடான பிறகு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இதில் சேர்த்து அல்வா கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா மெதுவாக கிளறி விட்டு வேக வைக்கலாங்க. நல்லா அல்வா பதத்துக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பிளேட் எடுத்து அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் இல்லது நெய் இருந்தால் கூட நெய் சேர்த்து அப்ளை பண்ணி நல்லா பிளேட்டு ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச இந்த விழுதையும் தோசை மாதிரி அதில் கொட்டி பரத்திக்கலாங்க. இது நல்லா ஒரு 3 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து தரலாம். காஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா காஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் கூட உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நல்லா காய வச்சு பீஸாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேங்கோ பார் ரெடி. மேங்கோ சீசன் இல்லாதப்போ நீங்கள் இதை எடுத்து மிட்டாய் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இதோட இன்னொரு வீடியோ கனெக்ட் பண்ணியிருக்கேங்க. கப் உளுந்து எடுத்துக்கலாம். அதை நல்லா கடாயில் போட்டு செந்நீரமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. வச்சு இந்த உளுந்தை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இந்த அரைச்ச உளுந்து பவுடரில் 2 வாழைப்பழம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சிறிதளவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். வேணும்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாங்க. சுகரும் ஏலக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். எடுத்து வந்தாச்சு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்து ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. சூடு பண்ணி இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதுகளை ஒரு உருண்டையாக குட்டி குட்டியாக பால் மாதிரி அதில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க.
நல்லா வெந்துருச்சு. இப்போ எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம். சுவையான டேஸ்டியான உளுந்தும் போண்டா ரெடி. ஒரு முறை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் ஃபார் த சேனல்.